மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வெந்தய குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான குழம்பு, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான குழம்பு. ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சரிசமமான அளவு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுப்பட்ட வாசனை வர வரைக்கும் வெந்தயத்தையும் சீரகத்தையும் வறுத்துக்கலாம். இது வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் நான் கட் பண்ணி சேர்க்குறேன். அப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 1 கப் சேர்க்குறேன். இது கூடவே 10 பல் பூண்டு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லாவே இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே இதை வதக்கிக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணீர் சேர்த்துக்கலாம். புளியோட அளவு ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதித்து திக்காக வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து திக்காக வரணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெந்தய சீரக பொடியை சேர்த்துடலாம். சேர்த்தோன்னே இது இன்னும் குழம்பு திக்காக வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான வெந்தய குழம்பு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.